வெல்கம் டு கேபி தமிழ் டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த சிம்பிள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஷிஃப்ட் டேட்டா, இது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் டேட்டா, இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அதாவது எக்ஸ்ஆர், இது வந்து அண்டு, இது வந்து ஆர். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைட் ஷிஃப்ட் டேட்டாலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம். கம்பைல் பண்ணிட்டேன், இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கலாம் டீட்டெயில்டாக. இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 8ன்னு கொடுத்துருக்கேன், ஒய்க்கு 2ன்னு கொடுத்துருக்கேன். 2 வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ரைட் ஷிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 2, ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. இங்கே வர வேல்யூவை நான் ஏக்கு அசைன் பண்ணிக்கிறேன். இந்த ஏவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வர வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? சிமிலர்லி கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் லெஃப்ட் ஷிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 3, பி இஸ் ஈக்குவல் டு ஒய். இங்கே வர வேல்யூவை நான் பிக்கு அசைன் பண்ணிக்கிறேன். அப்போ நான் பியை பிரிண்ட் பண்ணுறேன், இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் டேட்டா இஸ்னு. அது என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 16. இப்போ இந்த 2 வேல்யூ எப்படி வந்து நம்ம பார்ப்போம் டீட்டெயில்டாக. இப்போ பாருங்கள், எக்ஸு ரைட் ஷிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 2. இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. பைனரி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000. இதான் ஒரு பைனரி வேல்யூ. இங்கே வந்து நான் ரைட் ஷிஃப்ட் வேல்யூ என்னன்னு கொடுத்துக்கேன்னா 2. அப்படின்னா இந்த 1ன்ற வேல்யூ ரைட்டில் 2 தடவை ஷிஃப்ட் ஆகணும். அதனால் இங்கே 0010 மாறி இருக்கு. ஓகேவா? இப்போ இது ஒரு பைனரி வேல்யூ, இதோட டெசிமல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? இப்போ அந்த 2 தான் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு அவுட்புட்டில். இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்படி தான் பார்க்கணுன்னு ஒன்றும் இல்லை. இதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, n டிவைடட் பை 2 பவர் s. ஓகேவா? இங்கே n என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ தான் இங்கே n. அடுத்தது s என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரைட் ஷிஃப்ட். ஓகேவா? இப்போ 8 டிவைடட் பை 2 பவர் 2. ஓகேவா? 8 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே 2 தான் வந்துடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நம்ம ஈஸியாக வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் டேட்டாவுக்கு போவோம். லெஃப்ட் ஷிஃப்ட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் லெஃப்ட் ஷிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 3. இங்கே வந்து ஒய்யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பைனரி டேட்டா 0010. ஓகேவா? லெஃப்ட் ஷிஃப்ட்னா லெஃப்டில் 3 டேர்ம்ஸ் ஷிஃப்ட் ஆகணும். அதான் ஓகேவா? இங்கே வந்து ஷிஃப்ட்டுக்கு நான் 3ன்னு கொடுத்துக்கேன்னா 3 டைம்ஸ் ஷிஃப்ட் ஆகிறதுனால 0001 0000. ஸோ இது ஒரு பைனரி வேல்யூ. இதோட வேல்யூ டெசிமல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 16. இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n பவர் s. ஓகேவா? என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2. ஓகேவா? அதாவது இங்கே ஒய் வேல்யூ தான் n, ஸோ அது வந்து 2. ஓகேவா? எஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட், நம்பர் ஆஃப் ஷிஃப்ட். இங்கே வந்து 3ன்னு இருக்குது. ஓகேவா? 2 இன்ட்டு 2 பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 16. அதுதான் இந்த இடத்துல அவுட்புட்டில் 16ன்னு வந்திருக்கு. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ எப்படி ரைட் ஷிஃப்ட் டேட்டா வேலை செய்யுது, எப்படி லெஃப்ட் ஷிஃப்ட் டேட்டா வேலை செய்யுதுன்னு. இப்போ வந்து நம்ம அடுத்த பார்ட்டுக்கு போவோம். அடுத்த பார்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர் அண்டு ஆர், இது 3 தர ஆப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8, ஒய் இஸ் ஈக்குவல் டு 4, அப்புறம் 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸு அண்டு கேட்டு ஒய். இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க அன்கேட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது அண்டு ஒரு ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் தான் அண்டு ஒரு ஆப்ரேஷனு. ஓகேவா? அதில் 00. ஓகேவா? 00னா 0 தான்.
அதாவது ரெண்டு இது 1 1 இருக்கும்போது மட்டும்தான் 1ன்னு வரும். அதான் அண்டு கேட்டு. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ 8ன்னு கொடுத்துருக்கேன், 1 0 0 0. ஒய்யோட வேல்யூ வந்து 4ன்னு கொடுத்துருக்கேன், 0 1 0 0. ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டு கேட்னா ரெண்டு இடத்துலையுமே 1 வர்றது மட்டும்தான் 1, மற்ற எல்லாமே 0. இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையுமே 1 எதுவும் வரல. அதனால் ஏ இஸ் ஈக்குவல் டு 4மே 0ன்னு இருக்குது. இதோட டெசிமல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகேவா, இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆர் ஒய். அதாவது பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆர் கேட்டு ஒய். ஆர் கேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிஷனு. ஒரு எண், அதாவது இந்த இதில் ஒரு 1 வந்தாலும் அதோட அடிஷன் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். அதாவது இங்கே 1 0ன்னு இருக்குது, ஸோ இங்கே 1 0 1 1, இங்கே 0 0 இருக்கனால இங்கே 0 0. ஓகேவா, இதோட டெசிமல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 12. ஓகேவா, அதான் நான் 12ன்னு போட்டிருக்கேன். இப்போ அதுக்கே இதுன்னு பார்ப்போம். சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ்ஆர் கேட் ஒய். எக்ஸ்ஆர் கேட்டு பார்த்தீங்கன்னா 0 0வாக இருக்கும்போது வேல்யூ வந்து 0. அதேமாரி சிமிலர்லி 1 1ன்னு இருக்கும்போது வேல்யூ வந்து 0. இங்கே பார்த்தீங்கன்னா 1 1ன்னு இல்லை, 0 0 இருக்கிறனால 0 0 வந்துச்சு. 0 1 இருக்கிறனால வேல்யூ வந்து 1, ஸோ அதோட வேல்யூ வந்து 12. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 12, சியோட வேல்யூ 12. ஓகேவா, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி இந்த வேல்யூ கரெக்டானு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிக்கலாம், எந்த எரரும் இல்லை. இப்போ நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அண்ட் ஆப்ரேஷனில் ஏவோட வேல்யூ 0. ஓகேவா, அடுத்தது பியோட வேல்யூ 12, சியோட வேல்யூவும் 12. ஓகே, இந்த ஆப்ரேஷன் கரெக்டான ஆப்ரேஷன் தான். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டரோட சிம்பிள்ஸை எப்படி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணி அவுட்புட் ரிசல்ட்டை பார்க்கறது தான் நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு பார்க்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.